வணக்கம் நேயர்களே. நேற்று கேசவன் ராகவன் எழுதிய சிறு கதைகள் 8 அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு சிறு கதையை படித்தேன். கதையோட தலைப்பு தந்தை மகற்காற்றும் நன்றி. இந்த கதை படித்து முடித்த உடனே நம்மளை திரும்ப திரும்ப வாசிக்க வச்சது. மிகவும் அருமையான கதை. இந்த கதையை உங்களுக்காக இன்னைக்கு நான் வாசிக்க உள்ளேன். கண்டிப்பாக கவனமாக முழுவதும் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை பாக்ஸில் கொடுங்க. வாங்க தமிழில் கதை கேட்போம். சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்கும். ஆரம்பத்தில் ஒரு வாடகை வீட்டில் குடியேறினாலும் ஒரு வருஷத்துக்குள்ள வெஸ்ட் மாம்பலத்தில் உள்ள இந்த சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டை வாங்கி போட்டாச்சு. சிறுக சிறுக சேமித்து வச்ச ரொக்கத்தை முன்பணமாக கட்டி ஸ்டேட் பேங்கில் லோன் எடுத்து இந்த வீட்டை வாங்கிட்டேன். இந்த வீட்டை வாங்க ஒரு முக்கியமான காரணம் பெயர் பொருத்தம்தான். இந்த தெரு பெயர், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பெயர், இந்த பேரை நினைக்கும் போதெல்லாம் என்னோட கனவு உயிர்ப்போடு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. மேலே சொன்னதெல்லாம் யாரும் கேட்கலனாலும் அப்பா தனக்குத்தானே அடிக்கடி மனதிற்குள் சொல்லிக்கொள்ளும் விஷயம். அப்படி சொல்லிக்கொள்வதினால் அவருக்கு ஏதோ ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஃப்ளாட் 3A, செகண்ட் ஃப்ளோர், நம்பர் 15, கிருஷ்ணா அப்பார்ட்மெண்ட்ஸ், காசிராமன் தெரு, வெஸ்ட் மாம்பலம். அட்ரஸ் நோட் பண்ணிட்டீங்களா? ஏர்போர்ட் போகணும். நைட்டு 9:30 மணிக்கு வீட்டுக்கிட்ட வந்துடுங்க. வழி தெரியலனா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு மொபைல் ஃபோனை கட் செய்தார் அப்பா. ஏங்க, யாருக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கொடுத்தீங்க? கிச்சனிலிருந்து அம்மா கேட்டாள். ஏமா, அவனுக்கு நைட்டு 2 மணிக்கு ஃப்ளைட். அப்படின்னா 10 மணிக்காவது இங்கேருந்து கிளம்ப வேண்டாமா? அதுக்கு தான் கார் புக் பண்ணினேன். சரி, அவன் எங்கே? இன்னும் எழுந்திருக்கலையா என்று சொல்லும் பொழுதே, அம்மா காஃபி ரெடியா என்று பெட்ரூமிலிருந்து வெளியே வந்தேன் நான். குட் மார்னிங் பிஜிலி என்று படு குஷியாக சொன்னார் அப்பா. அப்பா, என்ன பிஜிலின்னு கூப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கூட இப்படி தான் கூப்பிட்டீங்க. எனக்கு அசிங்கமாக இருந்தது. அட, அது உன்னோட செல்ல பேருடா என்று கிண்டல் அடித்தார். சரி, அது சின்ன வயசில் கூப்பிட்டீங்க, ஓகே. இப்போ எனக்கு என்ன வயசு? நான் ஒரு MBBS. இப்போவுமா? நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் எனக்கு ஒரு குழந்தை தான். நீ இப்போ கூட லேட்டாக வந்தா அப்பா எப்படி பயப்படுவார் தெரியுமா? ஏதோ ஸ்கூலுக்கு போன 2ஆம் கிளாஸ் பையனை எதிர்பார்த்து பார்க்குற மாதிரி வாசல்லையே நின்றுட்டுருப்பார் என்று சேர்ந்து கொண்டாள் அம்மா. டேய், நீ MBBS படித்தாலும் எனக்கு எப்போவுமே 2ஆம் கிளாஸ் பையன்தான் என்றார் அப்பா. ஐயோ, ஏற்கனவே போலி டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒழுங்காக படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். நீங்களே இப்படி 2ஆம் கிளாஸ் படித்தவன்னு சொன்னால் என்ன டாக்டர்னு வேற எவன் ஒத்துப்பான் என்று ஜோக் அடித்தேன். அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். சூடா இருக்கும், பார்த்து சாப்பிடுப்பா என்றாள். காஃபியை தான் வாங்கி கொண்டு, இவ்வளவு சூடா கொடுக்கிறையே, அவன் எப்படி சாப்பிடுவான்? சூடு தாங்குவானா என்று காஃபியை ஆத்தினார் அப்பா. அப்பா, வர வர நீங்கள் என்னை ஒரு குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணுறீங்க. போகிற போக்க பார்த்தா என்னை கை குழந்தை ரேஞ்சுக்கு நடத்துவீங்க போல இருக்கே என்று சிரித்தேன். இதெல்லாம் நானே உனக்கு செய்கிறதில்ல எனக்கு ஒரு சந்தோஷம், திருப்திடா என்று காஃபியை என் கையில் கொடுத்தார். காஃபி குடித்து விட்டு குளித்து முடித்து சாமி படத்திற்கு முன் வந்தேன். விளக்கேற்ற நினைத்து எதையோ தேடினேன். இதோ என்கிட்ட இருக்கு, இரு, நான் வந்து விளக்கை ஏற்றுறேன். நீ சின்ன பையன், நெருப்பு கிட்ட எல்லாம் போகக்கூடாது என்று அப்பா சொன்னவுடன் எனக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அப்பா, உங்களை மாற்றவே முடியாது என்று சிரித்து கொண்டே கையெடுத்து அப்பாவை கும்பிட்டேன். பிறகு சாமியையும். கண்ணா, நேத்திக்கே பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. வேறு ஏதாவது ஐட்டம் பேக் பண்ணணும்னா சொல்லு, இப்போவே பண்ணிடுறேன். நைட்டு 2 மணிக்கு ஃப்ளைட். அப்படின்னா நீ ஏர்போர்ட்டில் 11 மணிக்கே இருக்கணும். அப்புறம் ஃப்ளைட்டில் நீ உட்கார்ந்து செட்டில் ஆகிறதுக்குள்ளே மணி 3 ஆகிடும். சரியாக தூங்க முடியாது. இப்போவே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நீ தூங்கி ரெஸ்ட் எடு. நான் கார் புக் பண்ணிட்டேன். நைட்டு 10 மணிக்கு புறப்படலாம் என்று வரிசையாய் அடுக்கினார் அப்பா. காலிங் பெல் அடித்தது. கதவை திறந்தேன். வந்திருந்தது யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் வந்தவரோ, என்னப்பா எப்படி இருக்க? பெரிய ஆளை வளர்ந்துட்டேன். என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா என்றார். வாங்க வாங்க என்றார் அப்பா. கண்ணா, இந்த அங்கிள் ஞாபகம் இல்லையா? நீ அப்போ சின்ன பையன். நாம் அப்போ புவனத்தில் இருந்தோம். நீ படித்த கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருந்ததே, அதே காசிராமன் தெருவில் தான் இவரோட வீடு இருந்தது. நீ டெய்லி ஸ்கூல் முடிச்சிட்டு இவங்க வீட்டில் போய் இருப்ப. நானோ இல்லை அம்மாவோ வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இவர் தான் உன்னை பார்த்துப்பார். அம்மா கிட்ட சொல்லி அங்கிளுக்கு காஃபி கொண்டு வா என்றார் அப்பா. அம்மாவே கிச்சனிலிருந்து எட்டி பார்த்துவிட்டு,
வாங்க வாங்க என்று சொல்லிக்கொண்டே காஃபி கலக்க உள்ளே திரும்பினாள். ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க என்றேன். நீ எப்படி இருக்க? ஏதோ கேள்விப்பட்டேன், நீ எங்கேயோ வெளிநாடு போக போறியாமே, அப்படியா? ஆமாம் அங்கிள், நான் இங்கே எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன். மேல் படிப்புக்காக ஸ்டேட்ஸ் போக போகிறேன். இன்னைக்கு நைட் தான் எனக்கு ஃப்ளைட்டு. ஓ, அப்போ நான் ரொம்ப கரெக்டான சமயத்தில் தான் வந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அங்கிள். நீ தான் இப்போது எம்பிபிஎஸ் முடிச்சிட்டியே, அப்புறம் அமெரிக்காவில் போய் என்ன படிக்க போகிற என்று அந்த அங்கிள் கேட்டார். அது ஒரு ரிசர்ச், ஆராய்ச்சி படிப்பு. 2 வருஷம் ஆகும். டெர்மட்டாலஜியில் மேலே படித்து ஒரு பட்டம் வாங்க போகிறேன். காஃபி குடித்து விட்டு ஏதோ சில ஊர் விஷயங்களை பேசிவிட்டு அந்த அங்கிள் கிளம்பினார். கிளம்பும் முன் மறுபடியும் ஒரு ஆல் தி பெஸ்ட். அவரை வழி அனுப்பிவிட்டு, ஓகேப்பா வாங்க முதல்ல சாப்பிடலாம் என்றேன். அப்பாவும் நானும் பேசிக்கொண்டே சாப்பிட்டோம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டுட்டேன், ஆனாலும் எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. அதான் திரும்ப கேட்குறேன். நீ இப்போ அமெரிக்கா போய் படிக்க போறியே, அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுப்பா, அப்பா யதார்த்தமாக கேட்டார். அப்பா, இது டாக்டர் ஆன பிறகு படிக்கிற ஒரு படிப்பு, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. இப்போ கண் டாக்டர், எலும்பு டாக்டர், ஹார்ட் டாக்டர்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இது ஒரு ஸ்கின் டாக்டர், அதாவது தோல் பற்றின ஸ்பெஷல் படிப்பு. இது இந்தியாவிலும் இருக்குது. ஆனால் அங்கே போய் படித்தா சமீபத்தில் வந்திருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். ஓ ஆமாம், நீ ஏற்கனவே சொன்ன, நான் தான் மறந்துட்டேன். 2 வருஷம் நல்லா படித்து ஆராய்ச்சி பண்ணி டிகிரி வாங்கிட்டு வந்துடுவேன் என்று சொல்லும் பொழுதே அப்பாவுக்கு இப்போவே நான் டிகிரி வாங்கினது போல் பெருமையாக இருந்தது. சரி, இதை படிச்சுட்டு வந்தால் இங்கே இந்தியாவில் வேலை கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது அப்பா வெள்ளந்தியாக தெரிந்தார். கண்டிப்பாக முடியும்பா. அதாவது மனுஷன் உடம்பிலேயே பெரிய உறுப்பு எதுன்னு கேட்டால் அது தோல்தான். தீ விபத்தில் 100 பேர் இறந்தால் அதில் புகையை சுவாசிக்கிறதுலையும் பயத்திலையும் கிட்டத்தட்ட 60 பேர் இறந்து போகிறாங்க. ஆனால் மீதி 40 பேர் தோல் கருகி இறந்துடுறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற டெர்மட்டாலஜி ட்ரீட்மெண்ட் படி அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி எடுத்தாலும் இன்னும் முழுசாக வெற்றி கிடைக்கல. இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் நான் போய் படிச்சுட்டு வந்தால் அந்த 40 பேரில் நிறைய பேரை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். இது என்னோட நம்பிக்கை. அதுதான்ப்பா நான் ட்ரை பண்ண போகிறேன். ஒன்று நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா என்று நெகிழ்ந்து போனார் அப்பா. உணர்ச்சி வசப்பட்ட அவர் கண்களின் ஓரம் ஈரமாய் ஆனது. ஒருவேளை அன்னைக்கு ஒன்ன மாதிரி யாராவது ஒரு டாக்டர் இருந்திருந்தா எத்தனையோ குழந்தைங்களை காப்பாற்றிருக்கலாம் என்றார். சின்ன பையனா நீ அந்த கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கும் பொழுதே உன்னை ஒரு பெரிய டாக்டராக்கி பார்க்கணும்னு நான் கனவு கண்டேன். அந்த ஸ்கூலில் நடந்த தீ விபத்துக்கு அப்புறம் நாம் அந்த ஊரை விட்டே வந்துட்டோம். இங்கே வந்த பிறகு கூட எனக்கு வீடு வாங்கணும்னு தோணலை. ஆனால் இந்த தெரு பேர், இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பேர் கேட்கும் பொழுது எனக்கு உன்னோட ஸ்கூலும் அந்த ஸ்கூல் இருந்த தெருவும் ஞாபகத்திற்கு வந்தது. அது என்னமோ என்னோட கனவு உயிர்ப்போடு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த வீடு பெருசாக வசதி இல்லாமல் போனாலும் இதை வாங்கினேன். அப்பா எமோஷனலாக இருந்தார். அப்பாவே சுதாரித்து கொண்டு தொடர்ந்தார். ஆனால் விட்டு விட்டு பேசினார். அந்த ஸ்கூலில் நடந்த தீ விபத்தில் மொத்தம் 94 குழந்தைங்க. அந்த குழந்தைங்களை பெற்றவங்க கூட ஒவ்வொருத்தரையும் டாக்டர் ஆக்கணும், இல்லை வேறு ஏதாவது பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் கனவு கண்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த 94 குழந்தையில நீயும் ஒருத்தனா இருந்திருந்தா என்று இழுத்தார். காலிங் பெல் அடித்தது. அப்பா கண் விழித்தார். காசிராமன் தெருவில் உள்ள கிருஷ்ணா அப்பார்ட்மெண்ட்டில் தன்னுடைய சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டின் பெட்ரூமில் படுத்திருந்தார். காலிங் பெல் அடித்து தூக்கம் கலைந்து கண் விழித்து பார்த்தவுடன் இந்த தெரு பேரும் அப்பார்ட்மெண்ட்ஸ் பேரும் நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய கனவு உயிர்ப்போடு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை என்று தனக்குத்தானே மனதுக்குள் இன்னொரு முறை சொல்லிக்கொண்டார். இப்பொழுது யாரும் கேட்கவில்லை. அப்படி சொல்லிக்கொள்வதில் அவருக்கு ஏதோ தன்னம்பிக்கை கிடைக்கிறது. நான் சூடாக காஃபி குடித்தாலும் சாமிக்கு விளக்கு ஏற்றினாலும் கூட எனக்கு சூடு தாங்காது என்று இப்போதும் கூட அவர் நினைக்கும் பொழுது அப்பா எனக்கு அப்பாவியாக தெரிகிறார். அப்பா பக்கத்தில் பிராக்டிஸ் ஆஃப் டெர்மட்டாலஜி என்று அவர் நேற்று வாங்கிய பெரிய புத்தகம் இருந்தது. கையில் இருந்த இன்னொரு புத்தகத்தில் 2 வரி அடிகளை கோடிட்டிருந்தார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். அவர் கட்டில் அருகில் நான் புன்னகைத்துக் கொண்டிருந்தேன். 94 குழந்தைகளில் ஒருவனாய் 7 வயது சிறுவனாய் அந்த போட்டோவில். நாளை எனக்கு அமெரிக்காவில் பட்டமளிப்பு விழா. அப்பாவின் கனவில் தொடரும். முற்றும்.